ஹலோ மக்களை, வெல்கம் டு த ஷோ ஐபிஎல் 2023. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் மேட்சை பற்றி தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு எக்ஸ் சாம்பியன் வர்சஸ் சாம்பியன்ஸ், அதாவது சாம்பியன் வர்சஸ் ஃபார்மர் சாம்பியன் சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே வந்து ஒரு ஃபார்மர் சாம்பியன், ஹர்திக் பாண்டியாவோட குஜராத் டைட்டன்ஸ் வந்து இப்போ அவங்க தான் கரண்ட் சாம்பியன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டீம் தான் நாளைக்கு ஃபஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. எங்கே விளையாட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தோட ஹோம் கண்டிஷன், அதாவது அகமதாபாத்தில் தான் ஃபஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாங்க. ஸோ வாங்க ரெண்டு டீமும் என்னென்ன ஸ்ட்ராங், என்ன வீக்னஸ், எப்படி இருக்கும் அவங்க பிளேயிங் லெவன் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அகமதாபாத் பிச் எப்படி இருக்கும்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த மீடியம் பேஸ், அந்த ஒரு பவுன்சி ட்ராக் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக நடந்த இந்தியன் சீரீஸ்லாம் மோஸ்ட்டாக அந்த ஸ்டேடியமில் நிறையா மேட்சஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் மோரோவர் இது வந்து ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஐபிஎல்லோட ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பிச்சஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 150 160 அந்த மாதிரி உள்ள ஒரு பிச் மேலே தான் இருக்கும். ஸோ மினிமம் ஆவரேஜே ஒரு 150 to 180 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பிச் அப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த கண்டிஷனில் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருப்பாங்க அந்த கிரவுண்டில் அடிக்கடி விளையாடி. ஸோ வாங்க டீமை பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் கான்வே, மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ் இவங்க தான் 3 ஃபாரின் ஸ்லாட்ஸ் கன்ஃபார்மாக இருப்பாங்க. அந்த 4th ஸ்லாட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் தீக்ஷனா இல்லை. அவர் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் சீரீஸ் போயிட்டு இருக்கிறதுனால அவர் அங்கே இருக்காரு. ஸோ அவர் ஒரு 2 to 3 மேட்சஸ் ஆகும். அதே மாதிரி மகாலாவும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கன் அந்த பேஸ் பவுலரும் இல்லை. ஸோ யாரை கொண்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பெட்டோரியஸ் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பெட்டோரியஸ் எடுத்துகிட்டு போகிறான், என்ன பெனிஃபிட், ஒரு ஆல்ரவுண்டர் பொசிஷனில் ஒரு பிராவோட ரோலை ஃபில் பண்ணலாம். இல்லைனா ஒரு மிச்சல் சாண்டர் மாதிரி ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் அட்டாக்கோடு போகலாம். ஒரு பேட்டிங் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 hours நல்லா ஸ்டேபிளாக போடுற ஒரு பவுலர். ஸோ இந்த மாதிரி போகலாம். ஸோ சென்னையோட பிளேயிங் லெவன் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக டாப் ஆர்டரில் டெவன் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், மொயின் அலி, அம்பாத்தி ராயுடு, பென் ஸ்டோக்ஸ், ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, சிவம் டூபே இருப்பாங்க. அண்ட் அப்படியே வந்து லோயர் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தீபக் சகர் வருவார். அதுக்கப்புறம் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி இன்ஜுரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக முகேஷ் சௌத்ரி ஆட மாட்டார். அது பதிலாக ஒரு மிச்சல் சாண்டர், சிம்ரஜ் சிங், அப்புறம் வந்து துஷார் தேஷ்பாண்டே, இல்லைனா வந்து பிரசாந்த் சோலாங்கின்ற ஸ்பின்னரோட போகலாம். அண்ட் மோரோவர் இந்த டீமில் சென்னையோட வெற்றி வாய்ப்பு எந்த பிளேயர்ஸ் கிட்ட மோஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொயின் அலியும் டெவன் கான்வே நான் சொல்லுவேன் ஃபாரின் பிளேயர்ஸில். பென் ஸ்டோக்ஸுக்கு நான் ஏன் சொல்லலைன்னா பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஃபார்மேட் விளையாடுறாரு. ஸோ கடைசியாக அவர் 2020 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் இப்போ தான் விளையாடுறாரு. நடுவில் டெஸ்ட் சீரிஸ் ஒன் டே அந்த மாதிரி விளையாடுறாரு. டெவன் கான்வேவும் மொயின் அலியும் திட்டத்தட்ட நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. டெவன் கான்வே வந்து ரீசெண்டாக இந்தியன் சீரீஸ்லையும் நல்லா விளையாடினார். அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இங்கிலாண்டோட சீரீஸும் நல்லா பண்ணார், ஸ்ரீலங்காவோடையும் நல்லா பண்ணார். ஸோ டெவன் கான்வே அதனால் நம்ம இது பண்ணோம். ஸோ இந்தியன் பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிவம் டூபேவும், தீபக் சகார், ரவீந்திர ஜடேஜா இந்த 3 பேர்கிட்ட இருக்கும். சிவம் டூபே நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் அந்த போன வருஷமே அவர் அந்த ஹிட்டிங் இன்ஸ்டிங்க்டை நம்மளுக்கு காமிச்சார். ஸோ ரவீந்திர ஜடேஜா ஆப்வியஸாக அந்த பவுலிங் நல்லா கிளிக் ஆச்சு. அவர் என்ன பேட்டிங் மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டோம்னா செம்மையாகிடும். அதே மாதிரி வந்து தீபக் சகர் மேலே கண்டிப்பாக வந்து எல்லாரோட பார்வையாக இருக்கிறதுனால தீபக் சகரை சொல்கிறேன். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஜிடியை பிரேக் பண்ணோன்னா இப்போ ஜிடி டீமுக்கு வருவோம். கண்டிப்பாக ஜிடி டீமில் வந்து ரஷீத் கான், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் சுபம் கில் இவங்க 3 பேரை வச்சுட்டு தான் டீம் பில்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட ஆல்ரெடி இந்தியன் டேலண்ட்ஸும் ரொம்ப நல்லாவே வச்சுருக்காங்க. முகமது ஷமியாக இருக்கட்டும், ரவி சாய் கிஷோராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி லோக்கல் டேலண்ட்ஸும் அவங்க யாஷ் தயால் இந்த மாதிரி நிறைய லோக்கல் டேலண்ட்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ அந்த டீமில் என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நம்ம சொன்ன மாதிரி இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் போகிறதுனால மில்லர் கண்டிப்பாக விளையாடலை. ஸோ அதுக்கு பதிலாக அந்த ஃபினிஷர் ரோல் யார் பண்ணுவா? ஸோ ஒரு மேத்யூ வேடை கொண்டு போவாங்களா, இல்லைனா வந்து ஒரு கேன் வில்லியம்சனை ஒரு ஆங்கர் ரோலுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா, ஒரு ஓப்பனிங் இறக்கி விட்டு, இல்லை 1 டவுனில் கேன் வில்லியம்சன் ஆடுவாரா, இல்லை மேத்யூ வேடை ஃபினிஷராக ஓப்பனிங்லேயே கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓடியன்ஸ் மெத்தும் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ரஷீத் கான், அல்சாரி ஜோசப் இப்போ ரீசெண்டாக நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். ஸோ லாஸ்ட் மேட்ச்லேயும் அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஸோ அல்சாரி ஜோசப், ரஷீத் கான் கண்டிப்பாக விளையாடுவாங்க. ஸோ மீதி இருக்க இந்த 2 ஸ்லாட்டில் வந்து ஓடியன் ஸ்மித், கேன் வில்லியம்சன், அதே மாதிரி வந்து மேத்யூ வேட் இந்த 3 பேரில் 2 ஸ்லாட் ஃபில் ஆகுன்றதை நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். அண்ட் ஆப்வியஸாக அவங்க டீம் எப்படி மோஸ்ட்டாக இருக்குன்னா சுபம் கில், ஹர்திக் பாண்டியா, கேன் வில்லியம்சன், ஒரு மேத்யூ வேட், அதுக்கப்புறம் வந்து அப்படியே சாய் சுதர்ஷன், கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த லோக்கல் டேலண்ட்ஸ் ஓடியன் ஸ்மித் இல்லைனா வந்து அந்த மாதிரி அவங்க வந்து பில்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முகமது ஷமி, ஒரு சிவம் மாவே, அப்புறம் யாஷ் தயால் இந்த மாதிரி ஒரு 3 பேசப் பவுலர் வச்சுட்டு ரவி சாய் கிஷோரை வந்து ஸ்பின்னராக கொண்டு போயிட்டு ரஷீத் கான் ஆல்ரெடி ஒரு ஸ்பின்னராக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜிடியோட வெற்றிக்கு யார் மேலே அதிகமான ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா, சுபம் கில். ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு கேப்டன்சி மெட்டீரியலாகவே மாறிட்டார். இப்போ ரீசெண்டாக நடந்த எல்லா கேப்டன் அவர் பண்ண மேட்சஸ்லையுமே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து அந்த கேப்டன்சி ரோலையும் அவர் நல்லா எடுத்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட தோனி வந்து எப்படி ஒரு திங்க் டேங்க் மாதிரி இருக்காரோ இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து எல்லா டிசிஷனும் எடுத்து பேட்டிங்னா பேட்டிங் வராரு, பவுலிங் அந்த கரெக்டாக இது பண்ணுறாரு. அதே மாதிரி பவுலர்ஸை கரெக்டாக சேஞ்சஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, ஃபீல்ட்லேயுமே நல்லா பண்ணுறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா
அண்ட் இன்னொன்று சுபம் கில், அவர் வந்து ஃபார்ம் ஆஃப் லைஃப்பில் இருக்கார். இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டபுள் செஞ்சுரி மோஸ்ட்டாக ஒன் டேயில் அடிச்சிட்டாரு, 2020 100 அடிச்சிட்டாரு, டெஸ்ட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவரோட பேட்டிங்கும் அந்த டீமுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரஷீத் கான் இப்போ பாகிஸ்தான் சீரீஸை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு ஒரு கேப்டனாக போயிட்டு 2-1 சொல்லிட்டு. ஸோ ரஷீத் கான், ஸோ இவங்க 3 பேர் தான் கண்டிப்பாக வந்து பிளேயர் டு வாட்ச். நான் வந்து அந்த டீமில் கேன் வில்லியம்சன் ரோல் எப்படி இருக்குன்றதை தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா கேன் வில்லியம்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐபிஎல் இல்லாமல் ஒரு வேர்ல்டு டேலண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஒரு பர்சன். இப்போ கூட இங்கிலாந்து சீரீஸை ட்ராவாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சீரீஸ் ஜெயிச்சதாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பிளேயர் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் வந்து கேன் வில்லியம்சன் தான் வாங்கினார். ஸோ அவரோட ரோல் எப்படி இருக்கும், அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் எப்படி பண்ணுவார், ஸோ அது வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 டீமுமே கண்டிப்பாக மோதிரம் இந்த மேட்ச் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணல, பட் சென்னை பாயா நான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸாக பேப்பரில் வந்து ஜிடி வந்து கொஞ்சம் வந்து ஸ்லைட் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா ஹோம் கண்டிஷன் ப்ளஸ் வந்து நிறையா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வந்து ரீசெண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அல்சாரி ஜோசஃபாக இருக்கட்டும், ரஷீத் கானாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், சுபம் கில்லாக இருக்கட்டும், முகமது ஷமியாக இருக்கட்டும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க. ஸோ நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து மொயின் அலி, டெவன் கான்வே, அப்புறம் 2-3 ரவீந்திர ஜடேஜா, இந்த மாதிரி ஒரு 3-4 பிளேயர்ஸ் தான் இப்போ கரண்ட்டாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ரெஸ்ட்லேருந்து தான் வராங்க. ஸோ அந்த டீம் எப்படி மேட்ச் அப்பில் இருக்குன்றதை தான் பார்க்கணும். கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ணிவிட்டு பேட்டிங் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோரை போட்டுட்டு ஆப்போனண்ட்டை ஸ்குவீஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் நினைப்பேன். பட் தோனி, ஹர்திக் பாண்டியா ஒரு 2 இன்டெலிஜென்ட்டான கேப்டன்ஸ் எப்படி இதை டிசைட் பண்ணுறாங்க, அண்ட் மோர் ஓவர் இம்பேக்ட் ரூல், அதுக்கப்புறம் அந்த டாஸ் டைமில் டீம் பிளேயரை மாற்றுறது, ஸோ எல்லாம் இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க கோச்சர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்காக இருக்கட்டும், ஆஷிஷ் நேராக இருக்கட்டும் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்சையும் நம்ம பிரேக் டவுன் பண்ணி யார்கிட்ட அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்து நம்ம எல்லா வியூவர்ஸ்க்கும் சொல்லி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ கொடுப்பேன். ஸோ ஐபிஎல் திருவிழா 2023 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் கிரிக்கெட் ஃபேன்ஸ் கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மோர் இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். See you in the next video.